மறுபடியுமாக உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியானுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி ஜெபத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக எங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இந்த காணொலி மூலமாக பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் வார்த்தைகளுக்காக கடந்து செல்லும் முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு சுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, தேவரீரப்பா, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக இணையதளம் மூலமாக உமது வார்த்தைகளுக்காக கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, உமது வார்த்தைகளுக்காக எங்கள் இறுதிய வாசலை திறந்து அடியான் மூலமாக எனக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அருமையாக பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதை பிரதிபலி ஜீவித்து ஆண்டவரே உமது வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக உமது சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம்னா ஒரு பிரயாணம். எல்லாரும் வேலை அந்த அமெரிக்க தேசத்துல பொதுவாக வேலை பளுவின் காரணமாக எல்லா வாரமும் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி பிரயாணம் செய்வதுண்டு. ஒரு சிலர் நம்ம குடும்பங்களை பார்ப்பதற்காக செய்வதுண்டு. நண்பர்களோடு சேர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கு. சம்மரில் நம்ம இந்திய தேசத்திற்கோ எல்லா வெளிநாடுகளுக்கோ நம்ம பிரயாணம் பண்ணதுண்டு. நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரயாணமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்று நாம் வாழ்க்கையில நம்ம பிரயாணம் நாம் ஆண்டவரோடு நாம் எப்படி பிரயாணிக்கிறோம் என்பதை ஒரு சில எக்ஸாம்பிளே நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாம். நான் அந்த 2-3 கோட்டு ஒரு கொட்டேஷன் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், எல்லாருக்கும் தெரியும். அவரு இந்த அமெரிக்க தேசத்துல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு லிபரேஷன் வாங்கி கொடுத்த ஒரு தலைவர். மகாத்மா காந்தி எப்படி நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தார், அதே போல ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, take the first step in faith. You do not have to see the whole staircase, just take the first step in faith. Beginning in the most important part of his work. Beginning of the work, அவர் சொன்ன ஒரு கோட் இது. Take the first step in faith. You do not have to see the whole staircase. Just to take the first step. இன்னொரு ஆள் கொடுக்கும்போது ஸ்டீவ் மெரபாய், இவர் ஒரு பிலியந்தெரபிஸ்ட், கம்யூனிட்டி சர்வீஸ் உள்ளவர், ஆர்மி ரிட்டையர்ட் மேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, யூ ஆர் நாட் ஆன் அ ஜேர்னி டு காட், யூ ஆர் ஆன் ஜேர்னி வித் காட். யூ ஆர் நாட் ஆன் அ ஜேர்னி டு காட், யூ ஆர் ஆன் த ஜேர்னி வித் காட். இன்னொரு கொட்டேஷன் அனானிமஸ், பேரே இல்லை அதில். The power of God is sufficient to empower anyone for a prosperous future. When you are protected by the power of God, you will be strong enough to face any tough situation that comes in your way. So wonderful is God's power. You can see beyond any darkness and reach beyond any limitation. It is an unknown person quote. It's God's power. நாம் கடங்களோடு ஒருங்கிணைந்து கடவுளோடு நாம் ஒரு வார்த்தைகளை தியானித்து அப்படி நாம் கடவுளோடு அவருடைய இதோடு நடக்கும் பொழுது அவர் you will see lot of miracles in our journey. Journey of worship. நம்ம முற்காலங்களில் பார்க்கும்போது ஜூயிஸ் அந்த 3 பண்டிகை நாள் இருக்குல்ல, டே ஆஃப் பெந்திகாஸ்ட், Passover and the Tabernacle Festival. அப்போ எல்லா உலகத்துல அங்க இருக்கிற ஜூஸ் எல்லாரும் எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணுவாங்க. அவங்க பிரயாணம் பற்றி வரும்பொழுது இந்த சங்கீதத்துல 15 சங்கீதம் 124 125 135 வரைக்கும் அது சாங் ஆஃப் அசெட். அந்த பாடல்களை பாடிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து பிரயாணப்பட்டு எல்லாம் மலை
மலை மெரிசல் வரும் பொழுது, ஜெருசலேமுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த பாடல் சங்கீதம் 120 134 வரைக்குள்ள சங்கீதம், அதை அவங்க எல்லாம் பாடி அப்படி மனமகிழ்ச்சியோடு பிரயாணம் செய்வாங்களா. நம்மளும் சமயத்துல ஃபேமிலியோடு போகும்போது, டிரைவ் பண்ணி போகும்போது ஆண்டவருடைய பாடல்களை பாடி நம்மளும் பிரயாணம் செய்வது வழக்கம் உண்டு. இந்த ஜேர்னி நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்கள். ஒன்று நாம் ஜேர்னி the journey of our lives involves movement of distress. நம்ம ஜேர்னி ஒரு சந்தோஷமா போவோம், திடீர்னு நம்முடைய சிந்தனைகள் மாறும், ஒரு நம்பிக்கை இல்லாத சிந்தனைகள், நாம் அதுல ஒரு டவுட்ஃபுல்லான சிந்தனைகள் அது வரும். ரெண்டாவது நாம் ஜேர்னி ஆரம்பிக்கும் முன்னாடி எங்க போறோம், எந்த இடத்திற்கு போறோம், அந்த இடம் எப்படியா இருக்கும், அந்த இடத்துல என்னென்ன நன்மை தன்மைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதுகாவலுக்காக நாம் ஜெபித்து கொண்டு நாம் சீக் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் அவர் ஜேர்னி. மூன்றாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, சில சமயங்கள் மேடு பள்ளங்கள் எல்லா வேகலங்களும் சந்திக்க வேண்டும் பிரயாணங்கள்ல. அப்ப எல்லா நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய நம்பிக்கையில வைத்து, அது ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அதற்காக ப்ராசஸ் பண்ணி கொண்டு இருப்பார். அந்த 3 பாரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, the journey of our life involves movement of distress. ரெண்டாவது, seek God's protection in our journey. மூன்றாவது, trust God in his process. இந்த 3 காரியங்களை பற்றி நான் பார்க்கலாம். இந்த முதலாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆதியாமன் புத்தகம் 46வது வசனம், 46வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வரைக்கும் நாம் வாசிப்பேன். வாசிப்பாத. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இந்த 46வது அதிகாரத்துல நான் பார்ப்பேன்டா, யோசேப்பு பற்றி எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு யாக்கோபனுடைய அவனுக்கு ரொம்ப விருப்பமான மனைவி ராகேலுடைய மகன், மூத்த மகன் யோசேப்பு. ராகேல இறந்து விட்டா. அதனால இவனுக்கு தன்னுடைய நான் நேசித்த ஒரு மனைவனுடைய மகன் மேல ரொம்ப அன்பு காட்டினான். மற்ற பிள்ளைகளோடையும் ரொம்ப அன்பா இருப்பான் யோசேப்பு. அவனுக்கு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். அவனுடைய இதனாலே அந்த சகோதரர்களுக்குள்ள ஜோசப்பை எல்லா சகோதரன் வெறுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சகோதரர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நீ போய் உன் சகோதரர்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு வா என்று அனுப்புகிறான். யோசேப்பும் போகிறான். போகும் பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, ஓ இது வருகிறான், இவன் நம்ம அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள் என்றால் ரூபன் சொல்றான், அவன் கொலைக்கு கொடுக்கான ஸ்லேவா பெத்துரும் அப்படின்ட்டு. அவனை பெத்துட்டு அவங்க தாப்பட்டு போய் சொல்லிடுறாங்க, யோசேப்பு இந்த மாதிரி மிருகம் தால் அடிக்கப்பட்டு செத்து விட்டான், இறந்து விட்டான் என்று. அவன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டு அவன் ரொம்ப வேகலப்படுறான். 130 வயது ஆகுது அவனுக்கு. அப்பொழுது இந்த வயதுல நான் நேசித்த என் மனைவி இறந்து விட்டாள், நான் நேசித்த என் மகனும் இறந்து விட்டான். இந்த வயதுல எனக்கு நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் நான் என் கண்களை மூடும் என்று ஆண்டவரோடு அவன் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற வேளையில தான் இவனுக்கு அவனுடைய எகிப்து தேசத்தில் போயிருந்த அவருடைய பிள்ளைகள் ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கிறார்கள். அப்பா, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு அதிகாரியா இருக்கிறான் என்று சொல்லி அவன் நம்ம எல்லோரையும் அங்க அழைத்து வா என்று நம்மளுக்காக அதனுடைய குதிரை வீரர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறான் சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு ஒரே உற்சாகம், சந்தோஷத்துக்கு அளவில்லாத சந்தோஷம்.
தான் இறந்து விட்டான் என்று இருந்த மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் சந்தோஷமாக பிரயாணத்துக்கு அவனும் ஒரு குடும்பத்தார், பேர பிள்ளைகள், எல்லோரும் சேர்ந்து கிளம்புகிறார்கள். பிரயாணப்பட்டு ஒரு நாள் பிரயாணப்பட்டு பெர்சிபா என்ற இடத்துக்கு வருகிறார். பெர்சிபா வந்து சதன் ஜுடால இருக்குது. அதுக்கும் பிறகு பாலைவனம் கடந்து போகணும். பெர்சிபால வந்து அந்த ராத்திரி அங்கே அவன் பலிபடம் கட்டி ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்துறான். அப்படி அவன் செலுத்தும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் அவனுக்கு பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் அவன் பேசும்போது அன்று இரவில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். அவன் இதோ அடியேன் என்றான். ஏன் ஆண்டவர் அவனை யாக்கோபே யாக்கோபே என்று தானே கொடுக்கிறார்? நாம் இந்த ஆதியாமத்துல 32வது அதிகாரத்துல பார்க்கணும்னா 28 அவன் போறான். எங்க அவன் மாமன் வீட்டை நோக்கி போகும் பொழுது அவன் ஒரு சப்பனம் காட்டுறான். சப்பத்துல என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன், உன்னை ஒரு பெரிய ஜனமாக்க மாற்றுவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து, அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி நீ ஆசீர்வதித்தனா என்னுடைய வருமானம் எல்லாத்துக்கும் நான் உனக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 32ஆம் வரும்போது 32:10 எல்லாம் வரும்போது அவனையும் சாட்சி சொல்றான். என்ன சொல்றான்? 32:10 அடியனுக்கு தேவரே நீர் காண்பித்த எல்லா தாவீதுக்கும் எல்லா சந்ததிக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். ஆண்டவரும் எனக்கு ஒரு பிராமிச கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. வாக்கு தத்தம் நிறைவேறத அவனு இங்க சாட்சியா சொல்கிறான். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த 32ஆம் அதிகாரத்துல அவனுடைய சகோதரன் யாக்கோபு வருகிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் 600 குதிரை வீரர்களோடு வந்து இவன் எதிர்கொள்ள வருகிறான். இவன் பயந்து அதற்குள்ள ஒளிய மனுஷனுடைய எல்லா வேலையும் சேர்ந்துட்டு ஆண்டவரோடு யுத்தம் செய்கிறான். யுத்தம் செய்து ஆண்டவர் சொல்ல, என்னை விடு, காலை பொழுதாய் ஒரு பொருட்டு. அவன் என்ன சொல்றான்? நீர் ஆசீர்வதித்தால் ஒளியே நான் உண்மை விடமாட்டேன் என்று கேட்கும் பொழுது, அப்ப ஆண்டவர் 32ஆம் அதிகாரம் 27, 28 என்ன கேட்கிறாரு? அவர் உன் பேர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது உன் பேர் இனி யாக்கோபு அல்ல என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். யாக்கோபு, சரியா சொன்னாய், உன் பேர் எத்தன். இன்று முதல் உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் வந்து இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று ஆண்டவரே அவனுக்கு ஒரு மறு பேரை கொடுக்கிறார். ஆனா இங்க வந்து இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 46ஆம் அதிகாரம் 2வது சொல்ல ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு? என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாரு? யாக்கோபே யாக்கோபே. ஆண்டவர் ஆண்டவர் தான் அவனுக்கு பேரை கொடுத்திருக்கிறாரு இஸ்ரவேல். ஏன் இஸ்ரவேல் என்று கூப்பிடல? அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை யாக்கோபே யாக்கோபே. வேதாந்தத்துல நான் பார்க்கும்போது நடை இடங்கள்ல கிறிஸ்துவானவர் நான் ஒளி சேரும் பொழுதையும் சில இடங்கள்ல சொல்வாரு வேர்லி வேர்லி. ஏன்னா அப்பெல்லாம் அதுல ஒரு ஏதோ நமக்கு ஒரு இது இருக்குது, நம்ம எதை அதுல இருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்குது, நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல பேதுருவும் பேதுருக்கு முன்னால் அவன் பேரு சீமோன், அவனுக்கு பேர் மாத்தி பேதுருன்னு கொடுத்திருந்தாரு. அப்ப அந்த லூக்கா 72ஆம் அதிகாரத்துல 72 அந்த 10ஆம் அதிகாரம் இதுல 24, 22 அதுல வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து அவனை சீமோன் என்று அழைக்கிறார். சீமோன் என்று அவனுடைய பழைய பேரை சொல்லி அழைக்கிறார். அப்பயும் பேதுருடைய இதுல வந்து அவனும் ஒரு அவனுடைய குணாதிசத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்கள்ல யோசிக்காமல பதில் சொல்லுவான். யார் விட்டுட்டு போனா நான் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னா. அதுவும் அடுத்து ஆணையிட்டு சொன்னான். கடைசியில கோழி கோதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, கோழி கோதுக்கு முன்னாடியே நீ 2-3 தடவை என்னை மறுதளிப்பா என்று. அதே மாதிரி மறுதளிச்சான். அப்போ சொல்றாரு, திருப்பியும் சொல்றாரு, பேதுருவே கூப்பிட்டு என்னை நேசிக்கிறாய் என்று. அதே போலதான் இங்கேயும் யாக்கோபை ஆண்டவர் ஆண்டவரால் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருந்தோம். ஆண்டவர் அவனுடைய பழைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு, யாக்கோபே யாக்கோபே என்று. அவன் அந்த பெர்சிபா வந்த பிறகு அவனுடைய இருதயத்தில் பல எண்ணங்கள் வந்திருக்கலாம். அங்க போறமே யோசேப்பு தன் சகோதரர்களை நல்லபடியா நடத்துவானா? ஏன்னா அவனுக்கு இவர்கள் செய்த வஞ்சகத்தை அவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்வானா? உயிரோடு இருப்போம், நம்ம உயிரோடு அங்க போய் சேர முடியுமா? 130 வயதான
வயதான இது பாலைவனத்துல 3 நாள் நாம் கடந்து செல்ல முடியுமா என்றெல்லாம் அவன் யோசித்து பார்த்திருக்கலாம். அவனு நிறைய சந்தேகங்கள் எண்ணத்துல வந்த பிறகு ஆண்டவர்கள் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தை நீ பெற்றுக்கொண்டு நீயே அதற்கு சாட்சியா என்று சொல்லியிருக்கிற. ஆனா இப்போ நீ ஏன் விசுவாசற்ற பிள்ளையா இருக்கிற? அதுக்குதான் சொல்றாரு, நான் ஏன் விசுவாசத்து நம்பிக்கை இல்லாதன்னு போய் சில காரியங்களை நீ ஏன் மனித காரியங்களை கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறாய்? நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு வருவேன் என்று சொல்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அப்பதான் அவர் சொல்றாரு, நீ இந்த எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம், எதையும் பற்றி கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை வழிநடத்தின நீ 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 என்னிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நீ சாட்சி பகிர்ந்திருக்கிறாய். அதே போல் நான் இப்பொழுது நீ பயப்பட வேண்டாம், ஒரு கவலையும் படாத, நீ மாத்திரம் அல்ல, நீ தனித்தும் அல்ல, நான் உன்னோடு வருகிறேன், நான் உன்னோடு வருகிற பிரயாணத்துக்கு கூட வருவேன், நீ சந்தோஷமா போய் உன் மகனை பார்ப்பாய், அவனோடு சில நாட்கள் கழித்து கொண்டு மறுபடியும் உன்னை திருப்பி அழைத்து வருவேன், நீ யோசேப்பின் மடியில் உன் கண்களை மூடுவாய் என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்கள்லாம் பிரயாணமோ சில பிரச்சனைகளோ வேலையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கும் 2 பேர் இருக்குது. நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பும் பின்பும். அந்த சோதனை காலம் வரும்போது சில நாட்கள் நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட முன்பு உள்ள காரியங்களே அதுல போயிடும். அந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி நமக்கும் அந்த பிரச்சனைகள் வருவது உண்டு, எல்லாருக்கும் அந்த இது உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கலங்காதே, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தனித்தவன் அல்ல, நான் உன்னோடு பிரயாணிச்சுவேன் என்று ஆண்டவர் நம்ம மத்தியில் இல்லாட்டாலும் நமக்காக தேற்றுவாளரை வைத்திருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளோடு பேசுகிறார். நாம் சில சமயங்கள் உலகபுரமான இச்சைகளுக்கு செவி சாய்த்து அவருடைய சத்தத்திற்கு அவரை சத்தத்தை கேட்காமல் நம்மளுடைய சொந்த இச்சை நடக்கிற பிள்ளைகளாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவர் என்று சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. 2வது உள்ள என்ன, seek God protection in our journey. நம்ம இதை பார்ப்போம்னா மத்திய 33ஆம் அதிகாரத்தில், மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஈவாய் கொடுக்கப்படும் என்று. நம்ம என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எதை உண்போம், எந்த இடத்துக்கு போவோம், எப்படி செல்வோம் என்று கலங்காதபடி நாம் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது சகல நன்மை நமக்கு கிடைக்கும் என்று மேத்யூ இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, எஸ்ராவின் புத்தகம், எஸ்ராவின் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் வார்த்தைகள் 21 to 23 வரைக்கும். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும், நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினோம். எஸ்ராவின் புஸ்தகத்துல நம்ம பார்ப்போம்னா, நம்ம இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல அடிமைத்தனப்பட்டு இந்த தரியு ராஜா சமயத்துல திருப்பியும் அவர் மறுபடியும் நீங்கள் போய் இஸ்ரேலுக்கு போய் தேவாலயத்தை கட்டுங்கள், உங்க ஆண்டவருக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று எஸ்ராவா அழைக்கப்பட்டு எஸ்ராவிடத்தில் அந்த எல்லா நேபுகத்நேச்சர் கொண்டு வந்த எல்லா சாமான்கள் எல்லாவற்றையும்
திருப்பியும் கொடுத்து நீ போய் அங்க ஆண்டவர்களுடைய ஆராதனை செய்யுங்க அப்படி என்று எஸ்ராவோட கொடுக்குறாப்புல. அப்போ 7வது எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன, ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று அந்த ராஜாவை சொல்றாப்புல, இருக்கிறது என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு அங்க ஒரு ராஜ்யம் ஃபுல்லா ஆண்டவருடைய அந்த ராஜாவுடைய இது கட்டளை பிறப்பிக்கப்பட்டு யாரெல்லாம் ஜெருசலேமுக்கு போகணுமோ போங்க, போக முடியலன்னா இருந்த உங்களுடைய வெகுமதிகளை அவர் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏராளமான ஆஸ்திகளோடு அவர்கள் புறப்பட்டு அந்த ஆவா நதி அண்டையில வந்து இருக்கும் பொழுது எஸ்ரா சுத்தி பார்க்கும் பொழுது என்ன, ஏராளமான குழந்தைகளும் பெண்களும், அங்க அவ்வளவு ஆண்கள் இல்லை. ஆனா அவங்க கடந்து போற வேண்டிய தூரமும் பயங்கரமான இடம். ஏன்னா எஸ்ரா அடிமைப்பட்டு வரும் பொழுது அவன் 13 வயதாக இருந்தான். 13 வயதாக அவன் அடிமைத்தன பாபிலோனால் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும்போது அதே வழியில தான் அங்க வந்தது. இப்ப அதே வழிதான் திருப்பியும் ஜெருசலேம் போகணும். இப்ப எஸ்ராவுக்கு 70 வயது ஆகுது. அப்போ எஸ்ரா வந்து அவனுக்கு தெரியும் அந்த இடம் எப்படின்ட்டு. அதுல வந்து பார்த்தப்பதான் யோசிக்கிறான், ஐயோ நாம் ராஜாவிடத்தில் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று நான் கேட்குது மறந்து விட்டேனே. ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேரவனா போறவங்களை கண்ணு வைத்து அந்த திருடர்கள் பொருள்கள் அவங்களை அட்டாக் செய்து பொருள்களை திருடுறது வழக்கம் வந்த அந்த இடத்துல உண்டு. நிறைய தீவ்ஸ், ட்ரெயின்டு ராபர்ஸ் ஒன்லி அட்டாக் திஸ் கேரவன் பீப்புள். அப்போ பார்க்கும்போது நம்மளிடத்துல நிறைய மனிதர்கள் இல்லை, ஒன்லி பெண்களும் சிறு குழந்தைகளும் தான் இருக்கிறது. நம்ம போக வேண்டிய பாதையை ஒரு பயங்கரமான பாதை, என்ன செய்வது என்று யோசித்த மாத்திரத்தில் திருப்பி போய் நாம் அந்த ராஜாவிடத்தில் எங்களுக்கு எக்ஸ்கார்ட் கொடுங்க என்று கேட்டா அது நம்முடைய ஆண்டவருக்கு அது நான் கெட்ட பேர் வருமே. ஏன்னா அந்த ராஜாவை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண்டவருடைய கரண் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமைப்படுத்துற வந்து போயிட்டு நான் போய் எனக்கு இந்த எஸ்கார்ட் கொடுன்னு கேட்டா அதை ஆண்டவருக்கு இழிவி கொண்டு வர காரியமா இருக்குமே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், நான் ராஜாவிடத்தில் போவது மாத்திரம் இல்லாமல் நாம் நம்முடைய ராஜாக்கள் ராஜாவாகிய ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி அங்கே அவர்கள் இருந்து உபாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். நாம் வேதாகத்துல பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல உபாசம் இருந்து ஜெபிக்கிறது உண்டு. இப்ப பழைய ஏற்பாடுனாலும் சரி, புதிய ஏற்பாடுனாலும் சரி, இந்த பேதுரு சிறைப்பட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் அங்க இருந்து இடைவிடாம ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அவனை விடுவித்துக் கொண்டு வந்தாரு. இப்போ எஸ்தர் ராணி வழிகள் இல்லாத இடங்கள்ல அந்த ராஜா அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ராணி கூட அவனுடைய அந்த இதுல போக முடியாது. ஆனால் அவ்வளவு உபாசம் இருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அங்க வழிகளை திறக்கிறார். அதே போல் இங்க எஸ்ரா வந்து அவன் வந்து ஒரு வேத பாதகர், பிரீஸ்ட், வேதங்கள் இந்த 10 கட்டளைகளை எல்லாத்தையும் அந்த ஆகமத்தை எல்லாருக்கும் அவன் படிக்க சொல்லிக் கொடுக்கிறவன். அப்போ வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு வேத பாதகனா இருந்து ஒரு பிரீஸ்டா இருந்து ஆண்டவர் அனுதினமும் தொழுகிறவன் ஆண்டவர் இடத்துல போவோம், ஆண்டவர் நமக்கு எப்படி வழியை கொடுப்பார் என்று சொல்லி கொண்டு ஆண்டவர் இடத்துல போகிறான். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவையில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது என்ன சொல்றாப்ல, நீ என்ன பேசுறியோ என்ன இருக்கிற அதே மாதிரி நீ மாறு அப்படின்னா, உன்னை குறித்தும் உபதேச குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இதேதான் எஸ்ரா அடுத்தவங்களுக்கு போதிக்கிறான். இப்போ போதிச்சுக்கிட்டு அதை மாதிரி நடக்கலைன்னா அவங்க என்ன, அவங்களுடைய விசுவாசம் என்னப்படும். அதனால அவன் ஆண்டவரோடு இருந்து உபாசம் இருந்து ஜபித்துட்டு அதுக்கு பிறகு அவங்க பிரயாணம், அவங்க 4 மாதம், 1வது மாதத்தில் அவங்க பிரயாணம் ஆரம்பித்தாங்க. 5வது மாதத்தில் முதல் நாள் 4 மாதங்கள் அவங்க பிரயாணம் செய்தது வழியிலே எந்தவித குறையும் இல்லாதபடி, உயிர் சேதம் இல்லாதபடி, எந்தவித பொருள் நாசம் இல்லாதபடி அந்த 8வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிப்போம்னா 30-32 வாசிப்போம்னா என்ன சொல்லுது, அங்க வந்து 2 நாளைக்கு பிறகு அவங்க வந்து எல்லா கணக்கு பார்த்த பொழுது
எத்தனை சாமான்கள் அங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ அது எல்லாம் அப்படியே இருந்தது. அதனுடைய வேல்யூ இந்த கிட்டத்தட்ட இப்போ இதுல பார்ப்போம்னா 22-23 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஒர்த் ஆஃப் திங்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வைத்த பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது நிறைய யுத்தங்கள் செய்யும் பொழுது கூட ஆண்டவர் ஆண்டவர் நமக்காக யுத்தங்கள் செய்வார் என்று சொல்லி அங்க ஆண்டவர் யுத்தங்கள் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் எல்லா இடுக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து எஸ்ராவன் அந்த அவனுடைய கூட்டங்களையும் எவ்வளவு அற்புதமாக அழைத்து வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்வோம்? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பார். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்றால் ட்ரஸ்ட் காட் இன் தி ப்ராசஸ். கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு நாம் இது பண்ண வேண்டும். இதுல நிறைய இடங்கள்ல நாம் நெருக்கப்படும் பொழுது ஈஸியா நம்ம விசுவாசம் தளரப்படுது. நம்ம உயிருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் நெருக்கும் பொழுது நாம் விசுவாச குறைவற்ற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? யாக்கோபிட்ட சொன்ன போது, நீ தனித்தவனா, நான் உன்னோடு பிரயாணம் செய்வேன், நான் உன்னோடு வருவேன், உன்னை திருப்பி அழைத்து வந்திருக்கிறேன். அது ஆண்டவருடைய வார்த்தையில் ஒருபோதும் பொய்யாகாது. ஆண்டவர் சொன்னார், அதை நிறைவேறாமல் விட மாட்டார். அதே போல் எஸ்ராவுடையதும் ஆண்டவர் அவனை நோடி ஜெபித்த பொழுது அவனுக்கு நன்மையா மாற்றி கொடுத்தார். ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லாமல் அழைத்து வந்த ஆண்டவர். அதே போல் இந்த இதுல நாம் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் நாம் நினைப்போம், என்ன ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருட்டாரான்ட்டு. ஏன்னா இல்லை, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த சோதனைகள் வரும்போது நாம் நினைவு கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்திற்காக பலப்படுத்துகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த இதுல எக்ஸாம்பிள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே 16ஆம் அதிகாரம் வசனம் 1-13 வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சவுல் ராஜா ஆண்டவருக்கு புறம்பான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்த நேரத்தினால் அவன் இந்த ராஜ பாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி சாமுவேலிடம் சொல்றாரு, நீ போய் ஜெஸ்ஸியின் குடும்பத்திலே உள்ளவனை நான் காட்டுகிறேன், அவனை நீ அனாயிட்டு பண்ணு, அவனைத்தான் ராஜாவை தெரிந்து கொள்ளப்பட போறன்ட்டு அவன் இந்த 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பானா. அங்க இருந்து அவன் பலிப்புடன் சொல்லிட்டு வரட்டு அங்க போயிட்டு தாவீதுடைய அப்பாவுக்கு ஆட்கள் சொல்லி அனுப்புறான், வாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊர்ல போனாலே எல்லாரும் பயப்படுவாங்களாம். அதுவும் ஒரு வீட்டுல போய் ஜெஸ்ஸியை அழைத்துப்பான்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு பயங்கர பயம். ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் எதுக்கு நம்மளை அழைக்கிறான் என்று பயந்த மாத்திரத்தில் இல்லை, நாங்க பலியிட போறேன், நீ இந்த பலியில கலந்துக்கா சொல்லிட்டு தான் அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளையா பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவன் இல்லை 7 பேரும் பொண்ணு திருப்பி கேட்கறான், இன்னொரு யாரு ஒருத்தன் இருக்கிறான் கடைசி உள்ளவன் ஆடுகளை மேய்க்கிறான், சரி அவனே அழைத்து வாங்கிட்டு அவனை அழைத்து அவனை அனாய்ட் பண்ணி அவனை பார்த்து ஆண்டவர் இவர் தான், நீ ராஜாவாக அனாய்ட் பண்ணு. ஆனா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவன் ராஜாவாக ஆகல. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவனால் உடனே ராஜா ஆக முடியல. அதுபோல் பல பாடுகள் அனுபவித்தார். இதே சவுல் ராஜா அவனை எத்தனையோ தடவை கொலை செய்வதற்காக எத்தனைத்தார். அப்படி இருக்கும் எத்தனையோ காலகட்டங்களிலும் கூட அவன் ஆண்டவரோடு தரித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக நாம் கோலியாத் அந்த இதை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஈசா அவன் தாவீதை அழைத்து, நீ போய் இந்த கேக்கும் இந்த இதை கொண்டு போயிட்டு அந்த தலைவனுக்கும் சகோதரர்களுக்கும் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க யுத்தத்துல இருக்கிறாங்க 3 சகோதரர்கள், போய் கொடுத்துட்டு வா என்று அனுப்புறாப்புல. அங்க போகும்போது ஒரு நாள் அங்க போய் போறா, அங்க கோலியாத் பயங்கரமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நிந்திக்கிறான், மோசமான வார்த்தைகளை. இவனுக்கு பயங்கர கோவம் கேட்டு, யார் இவன் அப்படி கேட்டு பொழுது கடைசியில சொல்றான், நான் போறேன் அப்படின்ட்டு. நான் போறேன்னு சொன்னேன்னா
சவுல் ராஜாவுக்கு ஒரு இது, சவுல் ராஜா ரொம்ப வளர்த்து அவனை மாதிரி கம்பீரமான யாரும் கிடையாது. அவனுக்கே பயந்துட்டு இருக்கிறான். இவன் ஒரு சின்ன பையன், இவன் எப்படி போவான் அப்படின்ட்டு. இல்ல அப்ப சொல்றேன், நான் அப்பொழுது என்ன சொல்றேன், தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சபையில பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சிதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளின் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை எந்திரித்தானே என்றார். அப்ப சொல்றான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்ப சிங்கம் வந்து கரடி வந்தது, அதையெல்லாம் என் ஆண்டவர் என் கையில கொடுத்தார். நான் அவங்களை கொன்று போட்டேன். அவங்க சிங்கத்தையும் கரடையும் கொண்டு போட்ட என் ஆண்டவர் இந்த விருத்தசேதனம் இல்லாத இவனையும் ஆண்டவர் என் கையில கொடுப்பார். நான் இல்லை, ஆண்டவர் என் கையில கொடுப்பார். அந்த விசுவாசத்தோட அவன் சொல்றான், நான் போறேன், ஆண்டவர் என்னை கொடுப்பார், நீ அந்த அதிசயத்தை காண்பா என்று சொல்ல மாத்திரம். அப்புறம் அவன் என்ன சொல்றான், சரி போட்டு ஒருவேளை இவன் போறப்புறம் அவன் இவனுடைய ட்ரெஸ் அங்கவஸ்திரம் எல்லாம் கொடுக்குறான். அதை போட்டு அவனால் போக முடியல. ஒருவேளை சவுல் ராஜா நினைத்திருக்கலாம், ஒருவேளை வெற்றி பெற்ற அவன் என்னுடைய அஸ்திரத்தினால்தான் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து இருக்கலாம். பட் தாவீது அதை வேண்டான்னு சொல்லிட்டு கூழாங்கல்லாம் எடுத்துட்டு அந்த கேட்டாப்பழம் எடுத்துட்டு போறான். அவனை பார்த்து கோலியாத் என்ன சொல்றான், நான் செத்த நாயா என்ன அடிக்க வர்றேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த இதுல தொடர்ந்து நான் வாசிப்பேன்னா 1 Samuel 17:44 1 சாமுவேல் 17:44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். 45-46. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது எவ்வளவு வைராக்கத்தோடு நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை பேசி நான் தொடர்ந்து வாசிப்பேனால், ஒரு கல் தான், ஒரு கல் எடுத்து அவன் அடிக்கிறான், நெத்தில அடிக்க அப்படியே விழுறான், போயிட்டு அவனுடைய ஈட்டை எடுத்து அவனை கொல்றான், கொன்று அன்று விடுதலை கொடுத்தான். அந்த ஆண்டவரோட நம்பிக்கை. அவன் என்ன சொல்றான், நான் இல்லை, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் எந்த வித கவலையும் பட வேண்டாம், நான் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்தந்த நாட்களில் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்றாப்ல. நான் பார்க்கும்பொழுதுதான் 1 குரானிக்கல்ல 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சாலமன் சொல்லும்போது, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போல அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம், பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. சொல்லும்போது நாம் எல்லோரும் ஒரு ஏலியன்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சகல நன்மையை நமக்கு தருவார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோபை சொன்ன பெயர் சொல்லி அழைத்து, நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு பிரயாணம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். எஸ்ரா ஜெபித்த பொழுது எஸ்ராவோடு பிரயாணத்திலிருந்து ஒரு சேதம் இல்லாதபடி அழைத்து வந்த ஆண்டவர். தாவீதோடு வழி நடத்தின ஆண்டவர் நம்மளையும் வழி நடத்துவார். ஏன்னா நாம் ஒரு சில நமைகள் நாம் யாக்கோபை போல நாம் சந்தேகப்படுறது உண்டு, வேகலப்படுறது உண்டு, இப்படி ஆயிட்டு இப்படி நடக்குமோ என்று ஒரு சில காரியங்களை சிந்தித்துக் கொண்டு நாம் வேகலப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ
திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஒரு சம்பவம், நாங்க மெரிலாண்டில் இருக்கும் பொழுது, அப்போ எங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான், செகண்ட் இயரு. ஒரு நாள் நான் அவனை கொண்டு காலேஜில் விட்டுட்டு நான் வேலைக்கு போவேன். சீவ்ஸில் கொண்டு வண்டியை நிறுத்தவும், பையன் இறங்கி டிரைவர் சைடில் வந்து என்னை பார்த்து சொன்னான், டேடி நீங்க ரொம்ப சங்கடமா இருக்கு, ஏன் விசா இது கிரீன் கார்டு வரல இல்லையான்ட்டு. இல்லடா, இல்லை டேடி, இந்த மாதிரி நான் நீங்க இருந்ததை பார்த்தது இல்லையா, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க விட்டு. நான் சொன்னேன், நான் எந்த நாட்டில் இருக்கல, எங்க போனாலும் உழைச்சு மாத்தேன்டா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்க வந்ததுல இருந்து உனக்கு எஜுகேஷன்ல ஏதாவது பிரயோஜனமா என்ன, அதான் எனக்கு ரொம்ப பெரிய சிந்தனையா இருக்குடா அப்படின்னு. அவன் சொன்னான், டேடி நான் காலேஜில் படிக்கிறேன், சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிறேன், 2வது வருஷம். ஏன் கவலைப்படுறீங்க? ஐ ஆம் ஹாப்பி. காட் இஸ் வித் அஸ், காட் இஸ் லீடிங் அஸ். நம்ம ஆண்டவர் சித்தத்தில் வச்சாச்சு. ஆண்டவர் ஒரு நாளில் கொடுப்பாரு. இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சோகமா இருந்து நான் பார்த்தது இல்லை. பழையபடி நீங்க எனர்ஜிட்டியா இருங்க அப்பா டாடி சொல்லிட்டு ரொம்ப சொன்ன. எனக்கு ரொம்ப அப்படியே அழுதுட்டேன் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் இன் டர்ன் தே வில் ட்ரெயின் த சில்ட்ரன். நம்ம எப்படி நம்ம வீட்டில் பிள்ளைகளை வளர்க்குறோமோ, அந்த பிள்ளைகள் நமக்கு கடைசியில் நமக்கே ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய இது இருக்கும்போது, அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அழகியா இருந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஆண்டவர் வந்து நம்மளை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை விட மாட்டார். சோதனைகள் வரும், யாகலங்கள் வரும். ஆனா ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது எதையும் பற்றி கவலை வேண்டாம். ஒரு சின்ன பாடல் ஒன்று, ரோதி அதிகாரம் பாடலாம். வேண்டாம்னு நினைச்சேன், போய் பாடுங்கிறாப்ல. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் உன்னை சூழ்ந்திடும், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடல் மூறி ஆண்டவர் ஆயிரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நாம் சோர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைவு கூறுவோம். மனமகிழ்ச்சியோடு வாழும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்போம், ஜபிப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த உலகத்தில் ஒரு பிரயாணம். 2010 சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்ல ரத்தன் டாட்டா ஒரு மெசேஜ், ஒரு டாக் கொடுக்கும்போது சொன்னாரு, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வந்து travelers, we are all travelers. Our passport and the itinerary is controlled by God. ஆண்டவர் நம்மளுடைய பிரயாணங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆண்டவருடைய நம்ம
ஐட்னரி அவரோடு இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம். அவர் கொடுத்த நாளிலே மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து ஆண்டவருக்காக நாம் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக காத்திருப்போம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.